இந்த டெல்லிக்கு அழைத்து இந்த தமிழ்நாட்டு முக்கிய நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதில் பாஜகக்குள்ளால பல குமரல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. அது நாயனார் எடுத்துரைத்திருக்கார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். அதாவது வானத்தி ஒரு பக்கம் அழிக்கிறாங்க, இந்த பக்கம் எல்முருகன் ஆனாலும் சரி, சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அந்த விஷயங்கள் அப்புறம் அதை தாண்டி புது ஒரு கட்சி வேறு பாஜகக்குள்ளால் இருக்குது. அண்ணாமலை பாஜக என்ற ஒரு பாஜக வேறு அதுக்குள்ளால் இருக்குது. இப்போ அந்த அண்ணாமலை பாஜக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கூட தான் இப்போ டிடிவி தினகரன் பயணித்து கொண்டிருக்கிறார். அது அடுத்த விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு கூட்டணி, இதில் முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், அண்ணாமலை 2026 தேர்தலுக்கு முன்னாலே மாற்றக்கூடாது. மாற்றிவிட்டால் நிச்சயமாக அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும் என்று நான் பல மேடைகளில் கூறியிருக்கிறேன். நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ 2026 நாயனார் நாகேந்திரன் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டார்னா 4 சீட்டு இப்போ வந்திருக்கிறது. 5 சீட்டாக அது மாறிவிட்டால், 6 சீட்டாக மாறிவிட்டால், இல்லை என்றால் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக வந்துவிட்டால் நிச்சயமாக யாருக்கு செட்பேக்கு? அப்புறம் அண்ணாமலைக்கு ஃபியூச்சரே கிடையாது. அப்போ அண்ணாமலை என்ன பண்ணுவார்? வேறு வழி இல்லை. அவர் குழி தோண்டி தான் ஆகணும். பெருசாக குழி தோண்டி வச்சுருக்காரு. அப்போ அந்த குழியில் தான் இப்போ டிடிவி தினகரனை இறக்கி ஆழம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனுடைய பிரச்சனை இல்லை என்றால் அந்த 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 செட்டப்பினுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உரைக்குள்ளால் 3 ஆட்கள், அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், நயனார் 3 ஒரே கம்யூனிட்டி, லார்ஜர் கம்யூனிட்டி பார்த்தா ஒரே கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஒன்று, அப்புறம் நயனார் எங்கே இருந்தார் அந்த விஷயம் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது. நயனார் என்பவர் ஒரு அமைச்சராக இருந்தார் என்பது உண்மை விஷயம்தான். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கும் டிடிவியை பொறுத்தவரை டிடிவி தான் ஒரு முக்கியஸ்தராக இந்த எல்லா வட்டங்களிலும் தென்படுகிறார். இன்னைக்கும் டிடிவி ஓபிஎஸ் எப்படி விழிக்கிறார்? சேர்மேன் தான் கூப்பிடுவார். சேர்மேனா என்ன சேர்மேன்? பெரிய குளத்து சேர்மேனாக இருந்தார். அதை வச்சு தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இன்றைக்கும் ஓபிஎஸ் என்பது முதல்வர் கிடையாது, சேர்மேன் தான். அவரை பொறுத்தவரை சேர்மேன் தான் கூப்பிடுறாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இவர் எம்பி சார் தான். அதே மாதிரி தான் நயனாக இருக்கும். அப்போது இன்றைக்கும், அதாவது முன்னாடி டிடிவி போட்ட அந்த பொறுப்பு கொடுத்திருந்த நபர்கள் தான் இன்றைக்கி அதிமுகவில் பல இடங்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு 70% வரை அந்த மாதிரியான நபர்கள் தான் இருக்கிறார்கள். பெருசாக எடப்பாடி மாற்றவில்லை. சசிகலா கிட்ட கொஞ்சம் காலம் அதிகாரம் இருந்தது, அந்த காலத்திலையும் மாற்றவில்லை. அப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி ஒரு ஃபேக்டராக வருகிறார். அவர் திடீரென்று அறிவிக்கிறார், நான் பாஜக கூட 2024 மோடி பிரதமராக வேண்டும் என்றதுக்காக நின்று இன்னைக்கு நான் அந்த சூழல், என்ன சூழல் மாறி இருக்கிறது? மாறினது ஒரே ஒரு சூழல் தான். நயனார் இப்போ தலைவராக போட்டிருக்கிறார்கள், அண்ணாமலை நீக்கியிருக்கிறார்கள். அப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை நாயனார் பர்ஃபார்மன்ஸ் காமித்து விட்டால் அவருடைய ஃபியூச்சர் அதோகதியில் போயிடும், முடிஞ்சே போயிடும். பாஜகவில் இன்னைக்கு ஓரம் கட்டுப்பட்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். நாம் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் ஸ்தானத்தில் தூக்கி போட்டால், தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக ஸ்தானத்திலிருந்து தூக்கி போட்டார்கள். சில மாதங்களுக்குள்ளாலேயே அவர்களுக்கு கவர்னர்ஷிப் கிடைத்து விட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் ஆனாலும் சரி, இந்த மாதிரி எல் கணேசன் ஆனாலும் சரி, இவர்கள் அனைவருக்கும் ஒரு பதவியை கொடுத்து விட்டார்கள். இன்னும் அண்ணாமலைக்கு பதவி வரும். எல்முருகன், அனைவருக்கும் ஒரு பதவி வந்துவிட்டது. இன்னும் அண்ணாமலைக்கு பதவி வரவில்லை. வரும் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு பாணி எங்கேயுமே பார்க்கலாம் நம்ம. அதாவது இப்போ ஒரு எல்முருகனை மாற்றின போதோ, தமிழிசையை மாற்றின போதோ, சிபிஐ மாற்றின போதோ ஒரு இடத்துலையுமே அவர்களுக்கு இனி பதவி கொடுக்க போறோம்னு வாரத்துக்கு ஒரு வாட்டி யாரும் சொல்ல, இது அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. இதுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை. இதுதான் அண்ணாமலை பாஜகக்குள்ளால் இருக்கிறது தான் பாஜகவுடைய முக்கியமான பிரச்சனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.